ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரவாவில் நம்ம ஒரு கேக்கு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தியாக இருக்கும் இந்த கேக். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து அவனில் பண்ண போகிறது கிடையாது. இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கேக் எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோஸ்க்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி ரவா கேக் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ரவா கேக்கு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தான் நமக்கு முக்கியமாக நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு கப்பு அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன், அதே அளவுக்கு ஈக்குவலாக பால் எடுத்திருக்கேன், பாதி அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தான் முக்கியமாக சேர்க்க போகிறது. ஸோ இதை வச்சு நம்ம ரவா கேக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு ரவை நான் அப்படியே சேர்த்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். அந்த சர்க்கரையை வந்து நம்ம பவுடர் பண்ணி நான் அப்படியே சேர்த்துக்க போகிறேன். காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். அதே அளவுக்கு நம்ம ஈக்குவலாக சேர்க்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு நான் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கிட்ட நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், ஃப்ளேவருக்காக தான் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் சேருங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஹேண்ட் விங்ஸ் வச்சு நம்ம ஃபுல்லாகவே நல்லா பீட் பண்ணிக்கணும். அந்த பால் அந்த ரவை எல்லாமே நம்ம ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விங்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணினா கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை தட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சதுக்குமே நம்ம 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது கெட்டியாக ஆக ஆரம்பிக்கும். நான் ரவை சேர்த்துருக்கிறதுனால அந்த பாலில் நம்ம ஊறி போய் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும். கெட்டியாக இருந்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேக் பண்ணுற பேனில் நம்ம இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறோம். நான் இன்றைக்கி வந்து குக்கர் எடுத்திருக்கேன். நான் வந்து அவனில் பண்ண போகிறதில்ல, குக்கரில் பண்ணுறதுனால நான் குக்கரில் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி நான் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் நம்ம அந்த கேக் பேனை தூக்கி நம்ம உள்ளே வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த குக்கரை தூக்கி ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். அந்த உப்பு நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கேக் பேனை தூக்கி உள்ளே வச்சிடலாம். குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் வீட்டில் இட்லி பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதுலேயும் நீங்கள் இந்த மெத்தடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி குக்கர் யூஸ் பண்ணி நான் ஹீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து கேக் பண்ணுற பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி கீ சேர்க்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் வந்து நம்ம ஃபுல்லாக நமக்கு அந்த கேக்கு ஃபுல்லாக நமக்கு ஒட்டாமல் நமக்கு அப்படியே லேயராக நமக்கு வரும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சுற்றி நம்ம வந்து கீ அப்ளை பண்ணிக்கிறோம். நான் வந்து பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த கேக்கு நமக்கு ஒட்டாமல் கீழே லேயராக நமக்கு அப்படியே வரும். ஸோ அதுக்காக நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டர் ஷீட் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம அந்த ஷீட்டு மேலே நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ரவை, பால், சர்க்கரை எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நான் அது உள்ளே அப்ளை பண்ணுறதுக்காக டூட்டி ஃப்ரூட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த டூட்டி ஃப்ரூட் பார்த்திங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே நமக்கு அவைலபிளாக கிடைக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம வாங்கிட்டு அப்படியே மேலாப்பில் நம்ம தூவி விட்டுக்கலாம். ஸோ தூவுனதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு உள்ளே ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் நமக்கு உள்ளே வரும். ஸோ அந்த நல்லாயிருக்கும். அந்த டூட்டி ஃப்ரூட்டோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து டெக்கரேஷனுக்காக பாதாம் பருப்பு நான் மேலாப்பில் வச்சுக்கிறேன் நான். மேக்ஸிமம் அந்த ரவா கேக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணி நம்ம அந்த கேக் பேனில் மாற்றும்போது நமக்கு வந்து அந்த அந்த பால், ரவை எல்லாமே நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து டெக்கரேட்காக நான் வந்து பிஸ்ஸா பருப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம தூக்கிட்டு போய் அப்படியே கொண்டு போய் அந்த குக்கரில் கொண்டு போய் உள்ளே நம்ம வைக்க வேண்டியது தான். ஸோ அந்த உப்பு நமக்கு நல்லா ஹீட்டாக இருக்கும். நான் ஒரு 5 மினிட்ஸாவது நம்ம லைட்டாக அதை ஃபுல்லாக ஸ்லோலே வச்சுருக்கேன். ஸோ அப்படி வச்சுட்டு நான் அடுத்து கொண்டு போய் நான் அந்த பேனை தூக்கி நான் அப்படியே கொண்டு போய் உள்ளே வச்சிடுறேன். உள்ளே வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் தான் நமக்கு இந்த கேக் குக் பண்ணால் தான் கரெக்டாக ஈவனாக நமக்கு குக் ஆகி வரும். அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கண்டிப்பாக குக் பண்ணுங்கள். நமக்கு நல்லா வெந்துடும். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1/2 அன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு. நான் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரவா கேக் நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சு பாருங்கள். நமக்கு மாவு எதுவுமே இல்லைன்னா நம்ம குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கேக்கை நம்ம வந்து பாத்திரத்துலேருந்து எடுத்து நம்ம ஃப்ளோரில் வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து நம்ம அத மெல்ட் பண்ணுறோம் தண்ணி ஊத்தி. மெல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அத அப்படியே தூக்கிட்டு வந்து அந்த கேக்கு மேல ஃபுல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போறோம். இந்த மாரி பண்ணினா நமக்கு அந்த சாஃப்ட்டாவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பண்றோம். ஜீரா தண்ணி பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் நமக்கு கொதிக்கக்கூடாது. பாகு மாதிரி லைட்டா ஹீட் ஆனா போதும். அந்த சூடா இருக்கும்போதே எடுத்துட்டு வந்து அந்த கேக்கு மேல நீங்க அப்ளை பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ நான் அதே மாரி நான் வந்து ஜீரா தண்ணி நல்லா கொதிக்க வைக்க போறேன். ரொம்ப கொதிக்கணும்னு இல்ல. லைட்டா நமக்கு கொதி வந்துச்சுன்னா போதும். அந்த சர்க்கரை ஃபுல்லா கரைஞ்சு மெல்ட் ஆச்சுன்னா போதும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துட்டு போய் அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே சூடா இருக்கும்போது தான் சேர்க்கணும். ஆறுனதுக்கப்புறம் சேர்க்காதீங்க. நமக்கு அது கரெக்ட்டா ஸ்ட்ரக்சர் வராது. ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே கேக்கில கொண்டு போய் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கேக்கு மேலே அப்படியே நம்ம ஊற்றிடணும். ஊற்றிட்டு கண்டிப்பாக ஒரு 1 ஹவராவது வெயிட் பண்ணணும். நமக்கு அது கேக்கு ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அதை ஓப்பன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து உதிரி உதிரியாக ஆகிடும். 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ கேக் பேனை ஓப்பன் பண்ண போகிறேன். எனக்கு இது ஈஸியாக லாக் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேறு மாதிரி பேன் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அந்த ஹேண்டில் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம கேக் பேனை தூக்கி வேறு ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி பட்டர் ஷீட் நம்ம போட்டிருந்தோம். இப்போ அந்த பட்டர் ஷீட்டை ஃபுல்லாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். நமக்கு ஈஸியாகவே இது ஆக்சுவலாக வந்துடும். கேக்கு நல்லா ஆறிடுச்சுன்னா நமக்கு இந்த பேப்பர் வந்து நமக்கு ஈஸியாக நமக்கு வந்துடும். ஸோ கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். கட் பண்ணும்போதே நமக்கு அப்படியே ஈஸியாக தான் இருக்கும். நல்ல குக் ஆகிருச்சுன்னா நமக்கு ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கேக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு ஈஸியாக இருக்குது. நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜூஸியாக இருக்கும் இந்த கேக் பார்த்தீங்கன்னா. நம்ம ஜீரா தண்ணியெலாம் ஊற்றிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் ரவையை வச்சு கேக் எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.